ஸ்டாலின் ஐயா வந்துட்டு மாதந்தோறும் உதவித்தொகை வந்துட்டு 1000 ரூபாய் தராரு. இதே எடப்பாடியார் ஐயா வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா 2000 ரூபாய் பெண்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து மட்டும் சொல்லுங்க. இன்னும் கொடுத்தா எங்களுக்கு நல்லது தான். எடப்பாடி குடுறனாருல்ல, அது அம்மா வந்து தான் 1000 ரூபாய் கொடுத்துக்குறாங்க. இந்த பென்ஷன் வருது, இந்த முதியோர் பணம் வருது, அதுதான். அதனால இந்த 1000 ரூபாய் இல்லைன்ட்டாங்க அவங்க. புரியுதா? கார்டுல இல்லைன்ட்டாங்க. அதனால இது கூட வந்துன்னா எங்களுக்கு நல்லது தான். ஒண்ணு வந்துட்டு வந்துட்டு இந்த 2000 ரூபாய் மாதந்தோறும் வச்சு சமாளிக்கும். ஏதோ ஒரு மருந்து செலவுக்கு, ஒரு மாத்திரை செலவுக்கு, எதுவோ எனக்கு செலவு ஆகும். அதுதான், மிச்சப்படி ஒண்ணும் கிடையாது. வந்தா செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க செஞ்சவங்க தான். இப்ப நடுப்புற கொண்டு வச்சு இதுவாகி போச்சுதான். ரொம்ப சந்தோஷம். கொடுத்தா நல்லதுதான். அவருக்கே போடுவோம் நாங்க ஓட்டு. செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை வருது, வேற ஒண்ணும் இல்லை. இலவசன்றதை விட அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது யாருக்கும் இலவசம் இல்லாமல் அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்து நாட்டு மக்களை நல்ல மேல் நோக்கினா நாடு நல்லா டெவலப் ஆகும், நல்லா இருக்கும். மெயினாக அந்த ஒயின் ஷாப்பில் இதெல்லாம் இழுத்து மூடிட்டு கல்லு கடையை திறந்து விட்டு அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணால் நாடு செழிப்பையாக இருக்கும். இப்போ ஏன்னா ஸ்டாலின் ஐயா வந்துட்டு பெண்களுக்கு எல்லாம் இலவச பேருந்து, ஆண்களுக்கு மட்டும் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்சியில் நடந்துருக்கு. எடப்பாடி ஐயா வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா ஆண்களுக்கு எல்லாம் இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காரு. இல்லாதப்பட்டவங்களுக்கு அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். வறுமை கோட்டையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா அது கூட வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. நல்ல ஒரு இது ஆகும், அது ஒரு தப்பு கிடையாது. ஆனால் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.